வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கவிதா கௌதம் கூட சேர்ந்து அந்த சிலம்பங்களது கம்பில் ஒரு நுனியில் ஒரு ஆணியை அடித்து இறுக்கி வச்சுருக்காங்க. அதில் விஷத்தையும் தடவி வச்சுருக்காங்க. அந்த சிலம்ப போட்டியில் யார் வச்சு பெறாங்களோ அவங்க தோத்தவங்களுக்கு நெற்றி போட்டாட்டு அதை படிக்கணும். அப்படி படிக்க நேரம் அந்த விஷம் இறங்கி அந்த ஆள் இறந்துருவாங்க. இதனால நம்மளுக்கு யார் இறந்தாலும் நல்லதுக்கு தான். அந்த கருணா இறந்தா அந்த கருணாவை கொன்னது திருதான் அப்படின்னு பழிய போட்டு உழுக தள்ளிடலாம். அதுலேயே திரு இறந்துட்டேன்னா அதை விட பெரிய ஜாக்பாட்டு. கவிதா நம்ம இந்த விஷயத்தில் கண்டிப்பாக திருவை தோற்கடிக்க தான் போகிறோம் அப்படின்னு திட்டத்தை வகுத்து காவல் இருக்கிறாங்க கவிதாவும் கௌதமும். ஆனால் அதை முறியடிக்கும் விதமாக மகாவுக்கு தெரிய வருது. தன்னோட அம்மா புத்தகத்தில் உன்னோட மனவாளருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு படிக்கிறாங்க. அதை படித்ததோட பக்குனி இருக்காங்க. நான் இந்த பரிகார பூஜையெல்லாம் நல்லூரமாக உன்னை வேண்டிக்கிட்டு பண்ணினதே என் புருஷன் எந்த ஆபத்தும் இல்லாமல் நீ காத்தருள வேண்டிதான். அப்படி இருக்க நேரம் இப்போ என் புருஷனுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு வேண்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கவிதாவின் திட்டத்தை முறியடிச்சிடாங்க மகா. அதோட இந்த சிலம்பங்கம்புல விஷம் தடவிருக்கு. இதுக்கு காரணம் அந்த கவிதா தான் அப்படின்னு நம்ம திருக்கிட்ட போட்டு கொடுக்க திரு அத்தையை அப்படியே அடித்து வெளுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம எப்படியாவது இந்த சித்திரை திருவிழாவில் திருவுக்கு உயிரை பறிக்கணும் அப்படின்னு நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்த்து ஒரு பலத்த திட்டத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்த ஊக்கம் தெரியுது. என்னோட புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா அவர் அன்னைக்கு ஒருத்தர் கத்தியால் குத்த வர்றது மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். ஆனால் நல்லூரமாக எந்த விதமான ஆபத்தும் என் கணவருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா வேண்டது மாதிரியே வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த எந்த இதுவுமே வரக்கூடாது, என் புருஷன் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவாகர் இந்த பாரை வச்சு நம்ம முன்னேறலான்னு பார்த்தா இந்த பாரை ஒரு பெண்ணு அதுவும் போய் என்கிட்ட வாழாட்டி இப்போ பாரையே என் கண்ணு முன்னாடி அடித்து ருத்ர தாண்டவன் அடித்து போயிருக்கான். அந்த பொண்ணு மட்டும் என் கையில் கிடைக்கணும், அவளை சுக்கு நூறாக ஆக்கிடணும் அப்படின்னு காவல் இருக்கிறாங்க. நம்ம கஜேந்திரன் நம்ம கருணா கிட்ட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி விட்டுட்டு எப்படியாவது பிடிச்சி தந்துடுவாவ. நம்ம லட்சுமி அவள் கழுத்தில் நான் தாலி கட்டி லட்சுமியின் அதிர்ஷ்டத்தை நான் சொந்தமாக்கிறணும் அப்படின்னு இருக்க நேரம் கரெக்டாக இந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோவை மாற்றிடுறாங்க. வேறு ஃபோட்டோவை கொடுத்துறாங்க. அந்த ஃபோட்டோவை ஏஐயில் உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை எங்கே போய் தேடுறதுக்கு, இப்படி ஒரு ஆண்டியை விரும்பக்கூடிய ஆளை இங்கே தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு கஜேந்திரன் நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம இந்து ஃபோட்டோவை மாற்றி வச்சுட்டு இப்படி ஒரு நல்ல பொண்ணை இந்த கேடுகட்ட கிருபாவோட ஃப்ரெண்டு ஆட்டையை போட பார்க்குறாச்சே, அவனோட புத்தி அவனை இந்த கிருபா கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இப்படி தான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம லட்சுமி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க கருணாவுக்கு. அதாங்க தங்கச்சி முறை போல் தங்கச்சியாட்டம் அண்ணன் தங்கச்சி பாசம் நம்ம கருணாவுக்குள்ளே லட்சுமியை பார்த்த உடனே தங்கை பாசம் கொடிகட்டி பறக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம மகா இருதள்ளி கொல்லி எறும்பு மாதிரி போட்டியில் நம்ம புருஷன் ஜெயிப்பாரா, அதே நேரம் நம்ம அண்ணி ஜெயிக்க போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த போட்டிக்கும் நம்ம கவிதா தான் காரணம், கிருபாவும் திருவும் எதிர்க்கிறதுக்கு. ஏன்னா கருணாவோட பைக்கை உடச்சி வச்சுட்டு இது திரு தான் காரணம் அப்படின்னு சொல்லுறாங்க. அதே மாதிரி நம்ம திருவோட கார் கண்ணாடியை உடைச்சிட்டு இதை உடச்சி வச்சது வேற யாரும் இல்லை கருணா தான் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு புகைச்சலை மூட்டி விடுறாங்க. நீ ஒத்தைக்கு ஒரு ஆம்பளையாக இருந்தால் இந்த சிலம்பம் போட்டியில் என்னை எதிர்த்து போட்டிடுதா அப்படின்னு திரு நம்ம கருணாட்ட சொல்ல நேரம் கருணாவன் நான் போட்டிக்கு சரியானவன் தான், வாடா நானும் ஒண்டி பார்த்துருவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே கள இறங்குறாங்க. சபாஸ் இதுதான் சரியான போட்டி அப்படின்னு நம்ம கவிதாவும் கௌதமும் அந்த நுனி முனையில் சிலம்பங்கம்பு நுனி கடைசி எண்டு பாயிண்டில் ஒரு ஆணியை
ஆணியை வந்து அடித்து அந்த ஆணியில் விஷத்தை தடவி பொறி வச்சது கணங்கா இதில் திரு மாட்டினாலும் சரி கருணா மாட்டினாலும் சரி நம்மளுக்கு நல்ல விஷயந்தான், மாட்டினவங்க இறந்து போவாங்க அப்படின்னு வந்து வலவிரிசி காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போட்டி நடக்குது. நம்ம மகாவுக்கும் இந்துவுக்கும் சரி பக்கு பக்குன்னு நெஞ்சுக்குழி வந்து துடிக்குது. அடடா, நம்ம புருஷன்களுக்கு என்ன ஆபத்தும் வரக்கூடாது, கடவுள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை வார்ன் பண்ணுறங்க சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க நேரம் எந்த ஆபத்தும் வராமல் அவங்க இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த வேண்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவுக்கு தெரிய வருது இதில் ஏதோ ஆபத்து இருக்குது, இந்த போட்டி நல்ல விதமாக முடியணும், அதுக்குன்னு இந்த போட்டி முடியடையே கூடாது, அதுக்குள்ளே இந்த போட்டியை நிப்பாட்டி ஆகணும், என் புருஷனுக்கு புரிய வைக்கணும், அந்த கருணா வந்து நல்லவர் தான், அவர் வந்து இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை, இதுக்கு பின்னாடி சதி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கவிதாவும் கௌதமும் மறந்துதுன்னு பேசுகிறாங்க. இந்த போட்டியில் எது நடந்தாலும் கண்டிப்பாக வந்து திருவுக்கு தான் ஆபத்து, திருவை நம்ம விடமாட்டோம் அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இதை மறைஞ்சு நின்று நம்ம மகா கேட்குறாங்க, அட பாவிகளா, சொந்த அத்தையே அண்ணன் பையனுக்கு சூனியம் வச்ச கதை இங்கே தான் நடக்கு, நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த போட்டியை சாதுரியமான முறையில் முடிச்சு வைக்கிறாங்க நம்ம மகா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விபத்து விபரீதமாக இருக்கும் அப்படின்னு வந்து காவல் இருந்த நம்ம கவிதா இதில் விஷம் தடவிருக்காவ சிலம்பங்கம்புல அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து வெட்ட வெளிச்சம் படுத்தி அந்த அடி உத நம்ம மகா வந்து கவிதாவை திரு அடிக்க வந்து செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஷத்தை தடவுனா நம்ம திருவோட உயிருக்கு ஆபத்து உண்டாக்குற, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு கவிதாவை அடித்து வெளுக்கிறாங்க.